நாராயண கவசம். தன்னுடைய தாமரை பாதங்கள் கருடன் மேல் நிலைத்திருக்க சங்கு, சக்கரம், கேடயம், வாள், கதை, அம்புகள், வில் மற்றும் பாசக்கயிறு ஆகிய 8 ஆயுதங்களையும் தன் 8 கரங்களில் ஏந்தியவராகவும் 8 சக்திகள் முழுமையாக பொருந்தியவராகவும் விளங்கும் அந்த பகவான் ஹரி எனக்கு அருள் புரிவாராக. சகல விதங்களிலும் அவர் என்னை காக்கட்டும். நீர்வாழ் உயிரினங்களிடம் இருந்தும் வருணனின் பாசக்கயிற்றில் இருந்தும் மத்ஸ்யமூர்த்தி என்னை காக்கட்டும். நிலத்தில் குள்ள வடிவம் எடுத்த வாமனர் என்னை காக்கட்டும். வானில் விஸ்வரூப வடிவம் எடுத்த திருவிக்ரமர் என்னை காக்கட்டும். பயணிக்க கடினமான இடங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் போர் முனை போன்ற இடங்களில் அசுர பத்தினிகளின் கர்ப்பம் கலையும்படியாகவும் சகல திசைகளிலும் எதிரொலிக்கும்படியாகவும் மகா அட்டகாசமாக சிரித்த அசுர தலைவனின் எதிரியான பகவான் நரசிம்மர் என்னை காக்கட்டும். வீதிகளில் தன்னுடைய சொந்த தந்தங்களால் பூமியை நீரிலிருந்து உயர்த்திய யக்ஞ கல்பகராகிய பகவான் வராகர் என்னை காக்கட்டும். மலை சிகரங்களில் பரசுராமர் என்னை காக்கட்டும். அந்நிய தேசங்களில் பரதனின் மூத்த சகோதரரான பகவான் ராமர் அவருடைய சகோதரர் லக்ஷ்மணனுடன் என்னை காக்கட்டும். உக்ர தர்மத்தாலும் மதிமயக்கத்தாலும் நான் செய்த அனைத்து தவறுகளிலிருந்தும் பகவான் நாராயணன் என்னை காக்கட்டும். தற்பெருமையில் இருந்து நரர் என்னை காக்கட்டும். யோக பாதையில் இருந்து நான் தவறிவிடாமல் யோகநாதராகிய தத்தாத்ரேயர் என்னை காக்கட்டும். கர்ம பந்தங்களிலிருந்து குண ஈசராகிய கபிலர் என்னை காக்கட்டும். காமதேவனிடம் இருந்து சனத்குமாரர் என்னை காக்கட்டும். தெய்வ குற்றங்களிலிருந்து ஹயக்ரீவர் என்னை காக்கட்டும். புருஷ அர்ச்சன குற்றங்களில் இருந்து தேவரிஷி நாரதர் என்னை காக்கட்டும். எல்லையற்ற நரகங்களில் வீழ்வதில் இருந்து கூர்ம பகவான் என்னை காக்கட்டும். பத்தியமற்ற உணவு வகைகளால் உண்டாகும் துன்பங்களிலிருந்து பகவான் தன்வந்திரி என்னை காக்கட்டும். இருமைகளினால் உண்டாகும் பயத்தில் இருந்து முற்றிலும் சிதாத்மாவான ரிஷபதேவர் என்னை விடுவிக்கட்டும். ஜனங்களால் உருவாக்கப்படும் இகழ்ச்சி மற்றும் உலக துயரங்களில் இருந்து பகவான் யக்ஞர் என்னை காப்பாற்றட்டும். குரோதம் மிகுந்த பாம்புகளிடம் இருந்து பகவான் பலராமர் சேஷனாக என்னை காப்பாற்றட்டும். சாஸ்திர அறியாமையில் இருந்து பகவான் துவைபாயன வியாசர் என்னை காக்கட்டும். பாஷண்டங்களால் உருவாக்கப்படும் புத்தி மயக்கத்தில் இருந்து புத்த பகவான் என்னை காக்கட்டும். கலியுக களங்கங்கள் இருந்து தர்மத்தை நிலைநிறுத்த வரும் கலியுக அவதாரமான கல்கி பகவான் என்னை காக்கட்டும். நாளின் முதல் பகுதியான அதிகாலையில் பகவான் கேசவன் தன்னுடைய கதையால் என்னை காக்கட்டும். நாளின் 2ஆம் பகுதியில் வேணுகானம் இசைக்கும் பகவான் கோவிந்தன் என்னை காக்கட்டும். நாளின் 3ஆம் பகுதியில் சகல சக்திகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகவான் நாராயணன் என்னை காக்கட்டும். நாளின் 4ஆம் பகுதியான மத்தியானத்தில் பகைவர்களை வெல்ல சத்ராயுதபாணியாக விளங்கும் பகவான் விஷ்ணு என்னை காக்கட்டும். நாளின் 5ஆம் பகுதியில் உக்கிரமான சாரங்க வில்லை ஏந்தி இருக்கும் பகவான் மதுசூதனன் என்னை காக்கட்டும். நாளின் 6ஆம் பகுதியான சாயந்தரத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனாக தோன்றும் பகவான் மாதவன் என்னை காக்கட்டும். இரவின் முதல் பகுதியில் பகவான் ரிஷிகேஷர் என்னை காக்கட்டும். இரவின் 2ஆம் பகுதியான அர்த்தராத்திரியிலும் இரவின் 3ஆம் பகுதியான நசீதத்திலும் பத்மநாபர் மட்டும் என்னை காக்கட்டும். இரவின் 4ஆம் பகுதியான அபரராத்திரியில் ஸ்ரீவத்சத்தை தன் மார்பில் தாங்கிய அந்த ஈசன் என்னை காக்கட்டும். இரவின் 5ஆம் பகுதியான பிரதியூசாவில் வாளை கையில் ஏந்திய ஜனார்தனன் என்னை காக்கட்டும். இரவின் 6ஆம் பகுதியான அதிகாலையில் தாமோதரன் என்னை காக்கட்டும். சந்தியா நேரங்களில் காலமூர்த்தியான விஸ்வேஸ்வர பகவான் என்னை காக்கட்டும்.
காற்றின் சகாவான அக்கினி எவ்வாறு காய்ந்த சருகுகளை எரித்து அழிக்கின்றதோ அதுபோல பகவானால் இயக்கப்படும் கூர்மையான விளிம்புகளை கொண்ட பகவானின் சுதர்சன சக்கரம் யுக முடிவில் உண்டாகும் ஊழிக்கால நெருப்பு போல எல்லா திசைகளிலும் பரவி எதிரிகளின் சைன்யத்தை உடனே எரித்து அழிக்கட்டும். பட்டாலே இடிபோல் தீப்பொறி பறக்க வைப்பதும் வெற்றி கொள்ள முடியாதவரான பகவானுக்கு பிரியமானதும் ஆகிய கதாயுதம் எதிரிகளான குஸ்மாண்ட, வைனகாயக, யக்ஷ, ராக்ஷ, பூத மற்றும் கிரகங்கள் ஆகியவற்றின் தீய சக்திகளை கண்டந்துண்டமாக வெட்டி போடு. அவர்களை எல்லாம் தூள் தூளாக்கிவிடு. பகவான் கிருஷ்ணரின் சுவாச காற்றினால் முற்றிலும் நிரப்பப்பட்டு அவர் கைகளில் திகழும் பாஞ்சஜன்யமே மிக பயங்கரமான ஓசையை நீ எழுப்பி எதிரிகளான ராட்சசர்கள், பிரமதர்கள், பிரேதங்கள், மாத்ருக்கள், பிசாசுகள், கோர திருஷ்டி கொண்ட பிரம்ம ராட்சசர்கள் ஆகியவர்களின் இதயங்களை நடுங்க செய்து அவர்களை விரட்டி அடிப்பாயாக. பகவானால் பயன்படுத்தப்படும் கூரிய விளிம்புகளை உடைய வாளே, நீ என்னுடைய எதிரிகளின் சைன்யத்தை கண்டந்துண்டங்களாக வெட்டு. ஓ நிலவை ஒத்த நூற்றுக்கணக்கான வளையங்களை கொண்டிருக்கும் கேடயமே, தயவு செய்து பொறாமை கொண்ட எதிரிகளின் பார்வையை மறைத்துவிடு. பாபகரமான அவர்களின் பார்வையை எடுத்துவிடு. தீய கிரகங்கள் மற்றும் எரி நட்சத்திரங்கள் இவற்றின் தாக்கத்தில் இருந்தும், பொறாமை கொண்ட மனிதர்களிடம் இருந்தும், கொடிய விஷம் கொண்ட பாம்பு, தேள் போன்றவைகளிடம் இருந்தும், கொடூரமான பற்கள் கொண்ட சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடமிருந்தும், பூதகணங்கள் மற்றும் பஞ்சபூதங்களிடமிருந்தும், பாவ செயல்களில் இருந்தும் பகவானின் நாம ரூப அனுகீர்த்தனமே எங்களை பாதுகாத்து எங்களுடைய நலவாழ்வுக்கு இடைஞ்சலாக உள்ள இவை அனைத்தையும் உடனடியாக முற்றிலும் அழிந்து போகச் செய். ஸ்தோத்திரங்களால் துதிக்கப்படுபவரும் வேதம் உருவெடுத்தவருமான கருட பகவானும் தன்னுடைய சுயநாம மகிமையால் விஸ்வக்ஷேனரும் எல்லையற்ற ஆபத்துகளில் இருந்து எங்களை காக்கட்டும். பகவான் ஹரியின் அந்தரங்க சகாக்களாக இருந்து கொண்டு அவரை அலங்கரிக்கும் அவருடைய நாமம், ரூபம், வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள் இவை அனைத்தும் எங்களுடைய புத்தி, இந்திரியங்கள், மனம் மற்றும் பிராணன் ஆகியவைகளை சர்வ ஆபத்துகளிலிருந்தும் காக்கட்டும். தோன்றிய மற்றும் தோன்றாத அனைத்திற்கும் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் மூல காரணமாக பகவான் இருப்பதால் அவற்றிலிருந்து வேறுபடாத அந்த பகவான் அவற்றால் உருவாக்கப்படும் சர்வ உபத்திரவங்களையும் நாசம் செய்து அழிக்கட்டும். பகவானே பலவித வெளிப்பாடுகளாக தோன்றியிருப்பதை உணர்பவர்கள் பகவானுக்கும் அவருடைய சுயமாயையின் சக்திகளான அவருடைய அலங்காரங்கள், ஆயுதங்கள், அவரை குறிக்கும் அடையாளங்களான நாம, ரூப, குணங்கள் அனைத்திற்கும் இடையில் வேறுபாடு ஏதும் காண்பதில்லை. ஆதலால் எங்கும் ஊடுருவியிருக்கும் சர்வஜ்ஞ பகவான் ஹரி அவருடைய அனைத்து சுயரூபங்களாலும் எங்களை எப்போதும் எங்கும் காக்கட்டும். எல்லா மூலைகளிலும், எல்லா திசைகளிலும், மேலும் கீழும், எல்லா பக்கங்களிலும், உள்ளும் புறமும் தன்னுடைய கர்ஜிப்பால், தன்னுடைய சுய தேஜஸால் மற்ற எல்லா தேஜஸ்களையும் ஒடுக்கி லோகபயத்தை முற்றிலும் நீக்கும் பகவான் நரசிம்மர் எங்களை காக்கட்டும். இப்படியாக நாராயண கவசம் பகவானின் திருநாமங்களின் மூலம் பாதுகாப்பை அளிக்கிறது. ஆகவே ஒருவர் தினசரி பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் மேற்கூறிய எல்லா வகையான பாதுகாப்புகளையும் பெறலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே.